கடலை மிட்டாய்க்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது ஏன் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். மதுரையில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஜிஎஸ்டி வரி தொடர்பான விளக்க உரையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று உரையாற்றினார். வணிக நிறுவனங்களின் சார்பில் ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்களுக்கு அப்போது அவர் விளக்கமளித்தார். தீப்பெட்டி தொழிலுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை குறைப்பது தொடர்பான கோரிக்கை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்த அவர், கடலை மிட்டாய்க்கு 12% ஜிஎஸ்டி வரியும் பிட்சா தயாரிக்கும் பிரெட்டுக்கு 5% வரியும் விதித்தது ஏன் என்றும் விளக்கமளித்தார். முடிவு கடைசியில் நான் பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா நிறைய மீடியா அன்பர்கள் இருக்காங்க இங்க. கடலை மிட்டாய் என்ன விடாது. நான் அதை பத்தி இன்னொரு விளக்கம் சொல்றேன். அதை பத்தி ஒரே ஒரு விளக்கம். பிட்சாக்கும் ஒரே விலையா, கடலை மிட்டாய்க்கும் ஒரு விலையானா, கடலை மிட்டாய் லார்ஜ்லி காட்டேஜ் செக்ஷன்ல இருக்குது. அது தயார் செய்யப்பட்ட பொருள் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அதனால அந்த கேட்டகரியில 12% போட்டிருக்காங்க அதுக்கு. ஆனா பிட்சா அப்படின்ன போது, பீட்சா நம்ம ரெடியா சாப்பிட்றதுக்கு போய் ஒரு இடத்துல இருந்து வாங்கினா அதுக்கு 18%. பீட்சா பிரெட்னு விற்கிறாங்க. அதாவது பீட்சா தயார் பண்ணறதுக்கு வேணுங்கிற அளவு பிரெட்டு கடையில வாங்கிட்டு போய் நம்மளே வீட்டுல பீட்சா தயார் பண்ணிக்கலாம். இல்ல அதை வாங்கிட்டு போய் கடையில பீட்சா தயார் பண்ணி உங்களுக்கு வைப்பாங்க. அந்த பீட்சா பிரெட்டுக்கு 5% தான். கடலை மிட்டாயை விட குறைச்சுதான். ஆனா கடலை மிட்டாயை விட குறைச்சு தயார் பண்ண பீட்சாக்கு இல்லை, தயார் பண்ணப்பட்ட பீட்சாவும் 18% தான்.